உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ரியாலிட்டிக்கு வந்திருக்கார். நம்ம இத்தன நாளா பேரலல் யூனிவர்ஸ்ல இருந்த ஜெலன்ஸ்கி அவர்கள பார்த்திருப்போம். இப்ப அந்த மாரி ரியாலிட்டிக்கு வந்திருக்கார். என்ன அப்டின்னா, அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவர் என்ன உணர்ந்திருக்காரு, உண்மைய புரிஞ்சிருக்காரு அப்டிங்கிறது போல. உக்ரைனுக்கு என்ன வேணும்? நேட்டோல சேரணும். 2வது கிரீமியாவ மீட்டெடுக்கணும். இதுதான் உண்மையாலுமே ஃபேர் கோல். எங்களோட ஒரு நல்ல ஒரு இலக்கா இருந்துச்சு. ஆனா, அதுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் வேணும்ல. அவங்களோட சப்போர்ட்டும் இல்ல. அவங்களுது மட்டும் இல்ல. பல நாடுகளோட ஆதரவு இப்ப இல்ல. ஃபிராnkா சொல்லணுங்க. யாரும் ஒத்துக்க மாட்றாங்க. அது மட்டும் இல்லாம நேட்டோல ஜாயின் பண்றதுக்கு அமெரிக்கா மட்டும் இல்லாம, நேட்டோல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் பிடிக்கல. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் சும்மாவா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒத்துக்கவும் இல்ல எங்களைய. நேட்டோல சேர்த்ததுக்கு அவங்க அக்செப்டும் பண்ணிக்கல. 2வது கிரீமியாவ மீட்டெடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. அதாவது கிரீமியாவ மீட்டெடுக்கிறதுக்கு தற்போதைய அடிப்படையில எங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல. முழு கிரீமியாவும் மீட்டெடுக்கிறதுக்கு முடியாது. அதனால பேசிட்டு இருக்கிறோம். அமெரிக்காவோட பேசிட்டு இருக்கிறோம். இப்ப பார்ப்போம். என்ன நடக்க இருக்கு. நல்ல விஷயங்கள் நடக்கும். சில பாயிண்ட்ஸ்லாம் மாத்தியிருக்கோம். யூரோப்பியன் யூனியன் அப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு ஒரு பீஸ் டீல ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரம்ப் அவர்கள்கிட்ட அத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சீர்திருத்தி பண்ணியிருக்கோம். இப்ப பார்ப்போம் அப்படிங்கிறதுல அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர் வந்து சலிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சஜஷனையும் குடுத்துருக்காரு. இப்போ எமார்க் அவர்கள் அலிபாபா 40 ஸ்டேட்ஸ்மேன் இருக்காங்க. அதெல்லாம் ஆண்ட்ரே எமார்க் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போதைக்கு இல்ல. உமர் அவர்கள் இல்ல. ஸோ இது போல பிரசிடென்ட் ஆபீஸோட ஹெட் இருக்கிறார் இல்லையா? ஸோ புதுசா ஒருத்தங்கள அப்பாயிண்ட் பண்றத விட, அத அபாலிஷே பண்ணிட்டு போயிரலாம். அதான் எலக்ஷன் வருதுல்ல. அப்புறம் என்ன? அ ப புதுசா ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு பெசாட்ல அத அபாலிஷ் பண்ணிட்டே போயிரலாம். அதுவே ஈஸியா இருக்குது அப்படிங்கிறது போல, அவர் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மனசு விட்டுட்டார். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ஆ நல்லா அடிச்சு ரஷ்யாக்குள்ளலாம் ஏதோ பண்ணி இந்த மாரி வெடி விபத்துகள், டைட்டில் நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குற மாரிலாம் இருந்துச்சு. இப்ப இவருக்கே மனசு விட்ட மாரி தெரியுது. இது எப்படி டிசெப்ஷன் டெக்னிக்கா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வருது. ஏன்னா, ஒரு சைடு இது போல நியூஸஸ் இருந்தாலும், இன்னொரு சைடு உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ் இருப்பாங்களே எஸ்எஸ்யூ ஒரு கார்கோ கப்பல் கிரீமியால இருந்து கிளம்பி இருந்துக்குது. "வா, வா, இங்க வா, அண்ட குடுத்து வா" அப்படின்ற போல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே திருப்பிட்டு ஒடசா பகுதிக்கு கூட்டு போயிட்டாங்க. ஒரு கார்கோ கப்பல். இது வந்து ஆப்பிரிக்காவ சேர்ந்த ஒரு கார்கோ கப்பல் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட கொடி ஏத்திட்டு வந்திருக்குது. இது வந்து இல்லீகலா வந்து எங்க நாட்டுல அதாவது கிரீமியான்றது அவங்களோட பகுதின்னு சொல்றாங்க இல்லையா? அதான் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள், எங்களோட தானியங்கள அது வழியா ஏற்றுமதி பண்ணி திருடிட்டு போறாங்க. அதனால நாங்க புடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து. உக்ரைனோட அத்தாரிட்டி தரப்புல இருந்து இது போல ஒண்ணு புடிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இது எஸ்கலேஷன் தானே ஒரு கார்கோ கப்பல வந்து புடிச்சுட்டு போறது அப்படிங்கிறது வேற நாட்டோட கார்கோ கப்பல உக்ரைன் புடிச்சுட்டு போறதுங்கிறது சிக்கல் தான். இருந்தாலுமே இது போல எஸ்கலேஷன் நடந்தாலும் உக்ரைன்ல ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு ரஷ்யாவோட பதிலடி, இல்ல ஆப்பிரிக்காவோட பதிலடி என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உலக நாடுகள் எப்படி இத ட்ரீட் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா உக்ரைன்ல ஒரு வேடிக்கையான சிப் என்னன்னா, ஒரு வேடிக்கையான செய்தி என்னன்னா, உக்ரைனோட கேப்பிட்டலான கீவ் இருக்கு இல்லையா? அதோட போலீஸ் அந்த தலைமைச் செயலகம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான கரப்ஷன வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடற்படைக்குன்னு கப்பல் வச்சிருப்பாங்க இல்லையா? அங்க வேலை செய்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது தண்டத்துக்குன்னு இருக்குது. இந்த கப்பல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, கெட்டுப்போச்சு அப்படிங்கிற பண்ணா டீகமிஷன் பண்ணிடலாம். வேஸ்ட் இது. வேலை செய்யாது. உக்ரைனோட நேவி கடற்படைக்கு சொந்தமான கப்பல். அது வந்து வேஸ்ட்டு. டீகமிஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல, அங்க இருக்கிறவங்கலாம் முடிவெடுத்து அவங்கவங்களுக்கு வேணுங்கிற மாரி பாக்கெட்ல சைஸ் இருக்கிற மாரி வைப்பாங்க இல்லையா? ஸோ அத டீகமிஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல வேற நபர்களுக்கு அதாவது பழைய இரும்பு சாமான் பேர் சம்பளத்துக்கு போடுற மாரி போடுவாங்க இல்லையா? அது அவங்க தெரிஞ்சவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மில்லியன் கணக்கா போக வேண்டியது சில லட்சங்கள்ல விக்கலாம். ஸ்கிராப் மெட்டல் அப்படிங்கிறது போல வித்திருக்கிறாங்க. காசு கம்மியா. ஸோ அப்படி விக்கும்போது, அவங்க காசு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கே வித்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களோ தெரியல. அதுல இருக்கிற மெட்டல்லாம் திருப்பி எல்லாம் கழட்டி, வேற மாரி ஏதாவது செஞ்சுட்டாங்களா? இல்ல வேற ஏதாவது செஞ்சுட்டாங்களா? அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இது போல ஊழல் பண்ணிக்கிறாங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு சொந்தமான
உக்ரைனோட நேவி கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப் அப்படிங்கிறது போல ஏமாத்தி வித்துருந்துக்கிறாங்க. இப்ப அத வந்து உக்ரைனோட போலீஸ் பண்ண கண்டுபிடிச்சு கைங்களமா புடிச்சுக்கிறாங்க. அதிகப்படியா போட்டாங்க போல இருக்கு ஸ்கிராப். அதனால கண்டுபிடிச்சு இது போல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அதாவது அமெரிக்கா, இந்த யூரோப்பிய நாடுகள்லாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லி உக்ரைனுக்கு குடுத்தாங்க அப்படின்னா, அந்த செய்தி இருந்து நான் அட்டாச் பண்றேன். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் லைட்டா டேமேஜ் ஆனாலும் டேமேஜ்டு அப்படிங்கிறது போல உக்ரைன்ல இருந்து அத இது வேற எதுக்காவது யூஸ் ஆகுமா? ஸ்கிராப் மெட்டல் அதுல இருக்கக்கூடிய கோல்டு, அலுமினியம் இது எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸுக்கு இந்த மாரி இதுக்கு யூஸ் பண்ற மாரி ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற போல ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சு அங்க குடுத்தா, அங்க இருக்கிறவங்க இதெல்லாம் தேரவே தேராது அப்படிங்கிறது போல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய கோல்டு, அலுமினியம் அதுல இருக்கக்கூடிய பல பல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா அக்கா பிச்சு அதிக வியாபாரம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் பார்த்தோம். உக்ரைனோட மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய செய்தி தான் இது எல்லாமே. அந்த வகைரால வந்து பார்த்தீங்கன்னா, இது போல. அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சுட்டாங்க. அதனால தான் இப்ப உக்ரைன்ல ரஷ்யா சவரீத்துக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லையா? பாதுகாப்பே இல்ல. வான் பாதுகாப்பே இல்ல. இப்படியெல்லாம் பண்றாங்க. இது போல செய்திகள்லாம் வெளிய எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா, மேற்கு நாடுகள் யாராவது உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தருவாங்களா? உக்ரைனுக்கு நேவி வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. சரி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. சோ இது போல ஊழல்கள் போர் நடந்துட்டு இருக்கிற நாட்டுல இது போல ஒரு ஊழல்கள் பாருங்க. சரி இங்கத்தான் எப்படி இருக்குது களத்துல பார்த்தா அடுத்து மரியா பெசுக்லியா அவர்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட தெய்வத்தாய் தங்கத்தாய் அல்லவா? இவங்க தரப்பு இருந்து என்ன போட்டுக்கிறாங்கன்னா இந்த சில்ஸ்கி அவர்கள் பொய் பேசிட்டே தெரியுறாருங்க. சிவர்ஸ்கெல்லாம் எப்பவோ கைவிட்டு போச்சு. லிபரேட் அவங்க வந்து இழந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் லிபரேட் இல்லையா? ஸோ சிவர்ஸ்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா எடுத்துட்டாங்க. கோட்டை சுவர ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ள போய் டிமின்னு முட்டுறது மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள சிவர்ஸ்கி எப்பவோ போயிடுச்சு. உக்ரைனோட கமாண்டரி அப்பப்பான்னு போய் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது போல அவங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல பல நாடுகளோட வெறுப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா பிபிசி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இருக்கு. நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. முதல்ல எனக்கு தெரியல. அதெல்லாம் பழைய இது சும்மா ஒரு துணுக்கு செய்தி. முதல்ல எனக்கு தெரியல. இப்ப நான் எப்படி கையாளணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது போலாம் பேசுவார். சொல்ல வரேன். இந்த மாதிரி மேற்கு மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தினுசான மீடியா தான். அதுல ஸ்பெஷலான ஒரு மீடியாங்கிறது பிபிசி தான். ட்ரம்ப் அவர்கள் பேசுனதையே தப்பா போட்டு காமிச்ச ஒரு மீடியா தானே இவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல வந்து களத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சைடுல போயிட்டு ஆளுங்க உட்காந்து இந்த கமாண்ட் பேஸ் இருக்கும் இல்லையா அந்த பேஸ் நின்று இந்த மாதிரி பக்ரோஸ்க்கு ஃப்ரண்ட் பகுதியில என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக போய் வீடியோ பிடிச்சி போடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வீடியோ அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், கமெண்ட்ல போடுறேன், நீங்க பாருங்க. கரெக்டா 1 நிமிஷம் 48 செகண்ட்ல பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு சோல்ஜர் நிப்பாரு. அவருக்கு பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நாசி பிளாக் வந்து பாத்தீங்கன்னா அவர் மாட்டிருப்பார். அதாவது இது யாரு அப்படின்னா ஸ்காலா அப்படின்னு ஒரு ரெஜிமெண்ட் அதோட கமாண்டர் யூரி அவர்கள். அவருக்கு நேர் பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நாசியோட பிளாக் இருக்கும். இதை வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்தே ரஷ்யாவோட ஆதரவாளர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவா பேசுறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்தே சொல்றவங்க யூஎன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நியோனாசிஸ்க்கு எதிராக எடுத்து போராடணும் அப்படிங்கிற உலகமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு பாஸ் எல்லாம் இருந்தது. இன்னொரு இது வேற ஒன்று பாஸ் ஆயிருக்குது யூஎன்ல. நம்ம அது அடுத்தது வரும். அதாவது நியோனாசிக் எகெயின்ஸ்டா போராடணும், நியோனாசிஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல ஒரு மனப்பான்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ வெட்ட வெளிச்சமா மேற்கு மீடியாக்கள் அது வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கள் புடிச்சு போடுறாங்களே என்ன ஒரு தைரியம் இருக்கணும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளையும் கோபங்கள் கொந்தளிப்பு பல நாடுகளும் இது எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிபிசி இதுக்கப்புறம் கையங்களமா புடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. ஆதாரங்கள் ஐசிசி கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைன் மேல கேஸ் போட போறாங்களாமா. இந்த டான்பாஸ் டொனஸ்க் பகுதியில வந்து லுட்டஸ்க் பகுதியில குண்டுகள் போட்டாங்களா சிவிலியன் மேல, அதுக்கான கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஆதாரங்கள் நியோனாசிஸ் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் பிபிசி தரப்புல கொடுத்துக்கிறாங்க. ஸோ ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கு. ஜெலன்ஸ்கி அவளை கூட ஜெயில போடுவாங்களா ஐசிசி எல்லாம் வந்து பண்ண, ஏன்னா அவரோட காலத்துலதான் எல்லா குண்டுகள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது போல கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் அதிகமா வந்து பண்ண மேற்கு மீடியாக்கள் சேகரிச்சு ரஷ்யாக்கு தரக்கூடிய வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்களா, உளவாளிகளா மாறிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி இது போல எஸ்கலேஷன் இது போல சண்டைகள் ஒரு சைடு இருந்தாலும் தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. மொத்தம் 80 ட்ரோன்கள்
80 ட்ரோன்கள் ரஷ்யா, உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. இதுல 29 ட்ரோன்கள் 7 பகுதிகள தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உதவிகள் அப்படிங்கிறதும் ஒரு சைடு இருக்கு. போலாந்து தரப்புலருந்து வந்து பாத்தீங்கன்னா, போலாண்டோட ஜெனரல் ஸ்டாஃப் பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. பேச்சுவார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த சமயத்துல உக்ரைனுக்கு நாங்க MiG-29 ரக விமானங்கள் குடுக்கறத பத்தி பேசலாம்னு இருக்கோம். உக்ரைன்ல இருக்கக்கூடிய ட்ரோனு அந்த இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ட குடுக்கலாம்னு யோசனையில இருக்கிறோம். அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கோம். அப்படிங்கிற போலாந்து தரப்புல இருந்து. அதாவது போர் நடந்துட்டு இருக்கும்போது குடுத்திருந்தாங்கன்னா, ஏதோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடுத்தா அவங்களுக்கு என்னத்துக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற கேள்விகள் வந்து, அது குடுக்கறதையும் குடுத்துட்டு பாதி விலைக்கு திருப்பி வாங்கிப்பாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். ஏன்னா குடுத்தது கடன்லாம் திருப்பி தரணும். குடுக்குற மாரி குடுத்து, நீங்க கடன் திருப்பி தரல அதனால நாங்க இத வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற வச்சுக்குவாங்களா என்னங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஈரோப்புக்கும், அமெரிக்காவுக்கும் முட்டிக்கிச்சுங்க. பயங்கரமா புட்டிக்கிச்சு. ஈரோப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ரஷ்யாவோட அசட்டு இருக்கு. அதுல கை வைக்கிறதுக்கு முடியல. பரபரன்னு இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் முடிய மாட்டேங்குது. யாரும் ஒத்து வர மாரி தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட தான் அமெரிக்காவோடது இருக்கே. அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் வித்துடலாமா? வித்துட்டோம்னா அமெரிக்கா அழுத்தங்கள் வரும்ல. நம்மள தான் நட்டாத்துல விட்டு போயிட்டாங்களே அமெரிக்கா. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நம்ம போய் ஈடு குடுக்கணும்? நம்ம எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அவங்க கடன் பத்திரங்கள் வாங்கி நம்ம என்னத்த பண்ண போறோம்? அவங்க கடன் பத்திரத்த வித்துடலாமா? அப்படிங்கிற போல யோசனைகள் வந்திருக்கு. அத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போல மேற்கு மீடியாக்கள் தரப்பிலிருந்து வருது. மொத்தம் 2.34 டிரில்லியன் அமெரிக்க டாலரோட கடன் பத்திரம் ட்ரெஷரீஸ்க்கு சொந்தமான அமெரிக்காவோட ட்ரெஷரீஸ்க்கு சொந்தமான கடன் பத்திரங்கள விக்கிறதுக்கு யூரோப்பியன் யூனியன் தயாராயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் நடந்துருச்சுன்னா, தலையில துண்ட போட்டுட்டு போய்க்க வேண்டியதுதான். மிக மோசமான ஒரு விளைவுகள். இந்த சிம்ப்சன் ப்ரிடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இந்த செய்தி பார்க்கும்போது. ரொம்ப மோசமான விளைவுகள். எக்கனாமிக்கலி அந்தோ பரிதாப நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்படும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. நண்பர்கள் சொல்வார் இல்லையா, தேர்ட் ரேட்டட் கண்ட்ரின்னு. அது போல அது நடந்துருமா அப்படிங்கிற ஒரு அச்சங்கள் பலருக்கு இருக்கு. யூரோப்பியன் யூனியனும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரிகர்லாம் புல் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. நாங்களே சூசைடா மாறிடலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல யூரோப் தரப்பு வந்து ரெடி ஆயிட்டாங்களா அமெரிக்காவுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு அப்படிங்கிற தெரியல. பார்ப்போம். இதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் வந்து கனடாவை என் கூட வச்சுக்குவேன். கனடாவை ஸ்டேட்டா மாத்திடலாம். அமெரிக்காவோட ஸ்டேட்டா மாத்திடலாம். கிரீன்லாண்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போல மிரட்டிட்டு இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். யூரோப் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இது மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு செனட் ரெப்ரசன்டேட்டிவ் தாமஸ் மெய்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா எதுக்காக நேட்டோல இருக்கணும்? சோவியத் யூனியன் காலகட்டத்துல சோவியத் யூனியனுக்கு எதிராக இது போல ஒரு அமைப்பு இருந்தது. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்னு. இப்ப எதுக்காக நம்ம அதுல இருக்கணும்? அமெரிக்கா நேட்டோவை இம்மீடியட்டா விட்டுட்டு வெளியே வர சொல்லுங்க. ஒரு பில்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறேன். இது பாஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அமெரிக்கா நேட்டோல இருந்து வெளியே வருமா? நேட்டோ யூரோப்புக்கும் அமெரிக்காக்கும் பெருமளவுல முட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத மாற்று கருத்துல. யூரோப், அமெரிக்கா, ரஷ்யா. இந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சீனா கிட்ட இருக்கிறத விட அதிகமான கடன் பத்திரங்கள் அது. நம்ம சேனல்ல கூட ஒரு தடவை வீடியோ பார்த்திருப்போம். இப்ப இல்ல. போன இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷர் செக்ரட்டரி நின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா இந்த எம்பளம் வந்து பண்ணா கீழே கழண்டு விழுந்து ஓடும் இல்லையா? நல்ல சகுனம் அப்படிங்கிறது போல. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சா அமெரிக்காவோட ட்ரெஸரி அப்படிங்கிறது போல அந்த டைம்ல நகைச்சுவைக்காக பேசினது இந்த செய்தியை கேட்கும்போது கடவுள் அன்னைக்கே சொல்லியிருக்காரு ஏதோ மறைமுகமா அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஏசியா சைட்ல வந்துட்டோம்னா கம்போடியா. கிரெனேட் லான்ச்சருங்க. ரஷ்யா ட்ரில் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பண்ணி காட்டுவாங்க. இந்த உக்ரைன் மேல போடும்போதெல்லாம் போடுவாங்க இல்லையா கிரெனேட் லான்ச்சர்ஸ கொண்டு வந்து பொசிஷன் நிப்பாட்டி வச்சு ஏவி விடுவாங்க தெரியுமா? படன்னு. அது போல வந்து பண்ண ஏவி விட்டுருக்காங்க. தாய்லாந்து தரப்பு வந்து 5000 கிரெனேட் லான்ச்சர்ஸ் கிட்ட வீசிட்டாங்க எங்க மேல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து தாய்லாந்து தரப்பு வந்து இருக்கு. இதே கம்போடியா கிட்ட கேட்டீங்கன்னா தினந்தோறும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50, 60 தடவையாவது ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போறாங்க. மொத்தம் 36 குண்டுகள் கிட்ட போட்டு போய்க்கிறாங்க அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண இருதரப்பையும் மாறி மாறி கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது மக்கள் வாழும் பகுதியில போட்டுறாங்க அப்படிங்கிறது போல. ஒரு ஃபுல் வார்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரு நாடுகளுக்கு நடுவுல பிரேக் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். MLRS தாக்குதல், டேங்க் தாக்குதல். தாய்லாந்தோட டேங்க் எல்லாம் கம்போடியா பொசிஷனுக்குள்ள உள்ள போய் பில்டிங்ல அட்டாக் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. மிக பெருமளவுல எஸ்கலேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்போடியா தாய்லாந்துக்கு நடந்துட்டு இருக்கு.
இல்ல இன்னொரு விஷயம்னா, அதிகமா ட்ரூப்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுலாம் சைட்ல லோட் ஆயிருக்கும். அ பல சேதங்கள் வருது, தாக்குதல் நடந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் எப்படி ரஷ்யா, உக்ரைன் வீடியோக்கள் வருமோ, அதே போல இதுக்கும் குறைவில்லாம வந்துகிட்டு இருக்கு. மோசமான சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து, கம்போடியா இந்த நாடுகள் இருக்கு. இது என்னன்னா, மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள நம்பி இப்ப தாய்லாந்து இருக்காங்க. கிரிப்பின் ரக விமானம், F-16 ரக விமானம் இதெல்லாம் வச்சு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. கம்போடியா வந்து பார்த்தீங்கன்னா, சாகித் சாகிட் ட்ரோன்கள களமிறக்கியிருக்காங்க. இப்ப பல இடங்கள்ல சாகிட் ட்ரோன்கள் இப்ப எட்டி எட்டி பார்த்து உள்ள பூந்துருது பல பகுதிகள்ல அப்படின்னு செய்திகள் வருது. சாகிட் ட்ரோன்களோட விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு தாய்லாந்துக்குள்ள. இப்பதான் கதறிட்டு இருந்தாங்க ஈரோப்பு. இனி தாய்லாந்து எப்படி கதற போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஈரானோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா நின்னு விளையாடி இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல சாகிட் ட்ரோன்கள். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். FLM 136 அப்படிங்கிறது போல ஸ்கிரிப்ட வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சாகி ட்ரோன்கள வச்சு தானே ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கிறாங்க. அதையவே நம்ம டூப்ளிகேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதோட இந்த மிடில் ஈஸ்ட்ல டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறத அமெரிக்காவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதோட நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு ஈரான் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன்னா ட்ரோன்கள் அதிகமா ஈரான் கிட்ட இருக்கு. அது ஷாகி ட்ரோன்கள் நின்னு விளையாடுது. அந்த பிளாட்ஃபார்ம அப்படியே காப்பி அடிச்சு அ மேற்கு நாடுகள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஈரானுக்கு அது சிக்கல் தானே! அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யோசனை. இப்ப ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயுதத்த சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர் தாழ்வா பறக்கும்போது வெடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லான்ச்டு இருக்கு. பட் ஆனா, இது வந்து நான் ட்ரோனுக்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்றது இப்ப தான் பார்க்குறேன். இப்ப என்ன ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு கண்ணி வெடி. ட்ரோன்களுக்கு எதிரா கண்ணி வெடி பாருங்களேன். எப்படி? ட்ரோனுக்கு எதுக்கு கண்ணி வெடி? கண்ணி வெடிங்கிறது டேங்க் வந்ததுன்னா வெடிக்கும். இது எப்படி இந்த கண்ணி வெடி வேலை செய்யும்? அப்படிங்கிற கேள்வி வருது. அது தினசா ஈரான் தரப்பு வந்து யோசிக்கிறாங்க. அது வந்து இந்த கண்ணி வெடி ஜம்ப் பண்ணி வெடிக்கும் அப்படியே. ட்ரோன்கள் அந்த ரேடியஸ்க்குள்ள வருது. மாஸா ட்ரோன்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இந்த கண்ணி வெடி பறக்க ஆரம்பிச்சுரும். பறந்து வெடிக்க ஆரம்பிச்சுரும். இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒரு புது கண்ணி வெடிய சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க. சக்சஸ் அப்படிங்கிற போல ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பாரேன் ட்ரோன்கள் மட்டும் இல்ல, அதுக்கான ஆல்டர்னேட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க ஈரான். அதாவது ஜெயில் ஹாலா பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல. அவங்க ஒரு நல்ல பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கான ஒரு மீனிங் கூட சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது கரெக்டா வாயில வரல. பட் ஆனா ஜஹேலியா ஒரு மைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் தரப்புன்னு சோதனை பண்ணிக்கிறாங்க. ஆன்டி ட்ரோன் மைன். இந்த மைன் வந்து பார்த்தீங்கன்னா, 350 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய ட்ரோன்கள். அது தாழ்வா பறக்கிற ட்ரோன்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரஷ்யா, உக்ரைன் ஈவென்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, தாழ்வா தான் ட்ரோன்கள் பறக்கும். அப்படி பறக்குது அப்படின்னா, 350 மீட்டர்ல பறக்குது, உயரத்துல பறந்தாலும், இது டிட்டனேட் ஆக ஆரம்பிச்சுரும். வெடிக்க ஆரம்பிச்சுரும். ட்ரோன்கள் வருதுங்கிறது தெரிஞ்சிரும். ட்ரோன்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏவக்கூடிய ட்ரோன்கள் எது? எதிரிகள் ஏவக்கூடிய ட்ரோன்கள் எது? அப்படிங்கிறத இந்த கண்ணி வெடிகள்னால இது பண்ணி சென்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால எதிரிகளோட ட்ரோன்கள் வருது அப்படின்னா, இது வந்து ஜம்ப் பண்ணி வெடிக்க ஆரம்பிச்சுரும். இப்படி வெடிக்கிறதுனால 5 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இந்த துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும். பறக்கறனால ட்ரோன்கள் மாஸா வருது. அதாவது ஈரான் வந்து 1 ட்ரோன், 2 ட்ரோனுக்காக இல்ல. ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன் ஒரு 10 ட்ரோன், 20 ட்ரோன், 30 ட்ரோன், 40 ட்ரோன் வருது. 100 ட்ரோன் வந்தாலும், இது போல கண்ணி வெடிகள் இருக்கறனால 100 ட்ரோனையும் டவுன் பண்ணிரும் அப்படிங்கிறத ஈரான் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 15 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 மீட்டர் ரேடியஸ்ல வெடிக்கும்போது 15 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுமாம். அந்த அளவுக்கு ஹெவியா ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ட்ரோன்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வேலை செய்யாது அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த டெக்னிக் ஆல்ரெடி இருந்துச்சு. இந்த ஆன்டி ஹெலிகாப்டர்ஸ் தாழ்வா பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இது போல மெயின் இருந்தது. முன்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். இத ட்ரோனுக்கு எகெயின்ஸ்டா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 150லேருந்து 200 மீட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ் பண்ற மாரி இருந்தது. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இப்போ 350 மீட்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஈரான். ட்ரோன்களுக்கு எதிராவும் ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்ப இது போல விஷயங்கள்லாம் கம்போடியா டெஸ்ட் பண்ணுவாங்களா? ஈரானுக்கு ஒரு ஜாக்பாட் தான் இல்லையா? அவங்களோட ஐட்டங்கள்லாம் வளர்ந்து சோதனை பண்ணி பார்த்து நல்லா பேசுதுப்பா, நல்லா விளையாடுது அப்படிங்கிறது போல அவங்களுக்கான இன்புட்டும் கிடைக்குது. அவங்களும் நிறைய விதமான அப்டேஷன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மைன்கள்லாம் கம்போடியா யூஸ் பண்றாங்களா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் வெனிசுலா கூட சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆதரவு கரம் இருக்கும். எந்த கவலையும் படாத மதுரோ அவர்களே அப்படிங்கிறது போல ஈரானுக்கும் இது வெனிசுலாக்கும் நடுவுல உறவுகள் மேம்படுது அப்படிங்கிற செய்திகள் வருது. ஒருவேளை அவங்களும் யூஸ் பண்ணுவாங்களா? என்ன ஆக போகுதுங்க தெரியல. அங்க எப்படி சாகிட்டோன்கள் விளையாடுது? அமெரிக்கா கண்டத்துல சாகிட்டோன்கள் எப்படி விளையாடுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன்.
இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube மதிச்சு நம்ம சேனல 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ண போடக்கூடிய கன்டென்ட்ட உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.